Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்ய ஒரு கப் நிறைய முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அந்த முந்திரி பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை பல்ஸ் மோடில் வச்சு முந்திரி பருப்பை நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பவுடராக்கி எடுத்து வச்சுருக்கணும். அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பட்டர் சீட் எடுத்து அதில் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம முந்திரி பருப்பு பேஸ்ட் ரெடியான உடனேயும் அதில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதில் 1/2 கப் தண்ணி விட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்த உடனேயுமே நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். முந்திரி பருப்பில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. முந்திரி பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் சூடு ஆகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். முந்திரி பருப்பு பேஸ்ட்டை அந்த பட்டர் சீட்டில் மாற்றிக்கலாம். இப்போவும் லைட்டாக சூடாக இருக்குது. அதனால் நான் அந்த பட்டர் சீட் வச்சு நான் நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனேயுமே அந்த ஸ்வீட் நல்லா கரைஞ்சிடும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூடு ஆறிடுச்சு. லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கையில் நல்லா விரவிட்டு நான் பாதி மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பாதி மாவில் இன்னொரு பட்டர் சீட்டு மேலால் போட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவு திக்னஸுக்கு எல்லா இடமும் ஒரே திக்னஸில் இருக்க மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். மேலே இருக்க பட்டர் சீட்டை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஆன உடனேயும் நம்ம அதை தனித்தனியாக எடுத்துடலாம். அப்போவே இது நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நடுவில் பிஸ்தா பருப்பு ஒன்று வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க மாவை ஒரு கண்ணாடி பவுலில் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம 2 நிமிஷம் வச்சுருக்கோம்லே நல்லா செட் ஆகிடும். நம்ம அந்த கண்ணாடி பவுல்லேருந்து 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.